மத்திய பிரதேச மாநிலத்தில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக உழைத்தவர் அருள் சகோதரி ராணி மரியா. நிலப்பண்ணையார் பிடியில் சிக்கி தவித்த மக்களை மீட்பதற்காக அவர் எடுத்த முயற்சிகளும் அதனால் அவர் அனுபவித்த கொடுமைகளும் இறுதியாக கத்தியால் குத்தப்பட்டு இறந்ததும் அண்மை காலத்தில் நடந்த நிகழ்வுகள். 1995 பிப்ரவரி 25 அருள் சகோதரி ராணி மரியா அவர்கள் ஓடுகின்ற பேருந்தில் சமந்தர் சிங் என்பவரால் 54 முறை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த கொடூர கொலை அதிர்ச்சியான ஒன்று என்றாலும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவ மனப்பான்மையை வெளிப்படுத்தி அவனுக்கு மன்னிப்பை பரிசாக அளித்தார்கள். 2002 அருள் சகோதரி ராணி மரியாவின் உடன் பிறந்த சகோதரி அருள் சகோதரி செல்மி பால் அவர்கள் சிறையில் சமந்தர் சிங்கை சந்தித்து அவருடைய கைகளில் ராக்கி கட்டி அவனை சகோதரராக ஏற்றுக்கொண்டார். 2003 அருள் சகோதரி ராணி மரியா அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய தாய் எலிஸ்வா சிறைச்சாலைக்கு சென்று சமந்தர் சிங்கை சந்தித்து தன்னுடைய மகளை கத்தியால் குத்தி அந்த கரங்களை முத்தமிட்டாள். அவனை மன்னிப்பதாகவும் தங்கள் குடும்பத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். அவருடைய விடுதலையை துரிதமாக்கி 2006 அவனுடைய தண்டனை குறைக்கப்பட்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். இந்நிகழ்வானது அவனுடைய மனதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. கொடூர உள்ளத்தோடு மனம் மாறாமல் இருந்த அவன் அவர்களுடைய செய்கைகளால் மனம் மாறினான். தான் புது வாழ்வு பெற்றதாக பிறரிடம் தெரிவித்தான். 2017 அருள் சகோதரி ராணி மரியா அவர்கள் திரு அவையால் அருளாளராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்றும், கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், மழை பெய்ய செய்கிறார். எல்லோரையும் அன்பு செய்கின்ற கடவுளைப் போல நாம் மாற வேண்டும். விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நாமும் நிறை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே இயேசுவின் போதனை. நம்மை அன்பு செய்பவர்களை அன்பு செய்வது எளிதான ஒன்று. ஆனால் அவ்வாறு செய்யாதவர்களையும் அன்பு செய்வது கிறிஸ்தவ மனப்பான்மை. அதுவே கிறிஸ்துவின் மனப்பான்மை. இந்த தவக்காலத்தில் நம்முடைய மனநிலையை கிறிஸ்துவின் மனநிலையைப் போல மாற்ற முயற்சிகளை மேற்கொள்வோம். புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:5 கூறுவது போல, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருப்பதாக.